Hi, hello viewers. Welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. Welcome to Great Krigalan Magic Show. ஸோ சட்டமன்றத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களா காரசாரமான விவாதம் அப்படின்றது திமுக விசஸ் தாவேகா அப்படின்றதுக்கு நடுவில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியாயமான கோரிக்கை அப்படின்றதையும் முன் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு எம்எல்ஏ வந்துட்டு இன்னும் என்கிட்ட கார் இருக்கு இல்லையா, கார் கூட வந்துட்டு கிடையாது, நாங்கள் வந்துட்டு தப்பான வழிக்கு போகக்கூடாது அப்படின்னா, அதாவது எம்எல்ஏக்கள் வந்துட்டு லஞ்சம் வாங்கக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாது அப்படின்னா எம்எல்ஏக்களை அரசாங்கம் சரியா பார்த்துக்கிட்டாலே பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அந்த வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ கார் இல்லாததுனால தொகுதியில போய் வேலை பார்க்கறதுக்கோ இல்லை சட்டமன்றம் வர்றதுக்கோ கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தன்னுடைய மனக்குமுறலை கொட்டி தீர்த்திருந்தாரு. மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை ஒன்று. அந்த குமுறலை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவரும் உன்னிப்பா நோட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விதியின் 110 கீழே பல அதிரடியான அறிவிப்புகள் அப்படின்றத வெளியிட்டு இருக்காரு. படத்துல மட்டும் டைலாக்கா பேசிட்டாரு அப்படின்னு சொன்ன பல விஷயங்களை சட்டமன்றத்துல ஆக்கப்பூர்வமான திட்டங்களாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் அதை பத்தி தான் நம்ம விழாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏக்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடியே மாசம் 1,05,000 ரூபாய் அப்படின்றது சம்பளமா கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி தான் வந்துட்டு எம்எல்ஏக்களுக்கு கார் இருந்தா வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துல கோரிக்கை வச்சிருந்தாரு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது ரொம்ப உன்னிப்பா விஜய் கவனிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார் அதோட சேர்த்து உதவியாளர் படி அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் இனி மாசம் 1,00,000 ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்படும்ன்ற அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. ஆல்ரெடியே 1,05,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, ஊதியம் பிளஸ் படியோட சேர்த்து இனி வந்துட்டு அது மாசம் 2,05,000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற அதிரடியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 90% எம்எல்ஏக்கிட்ட கார் இருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சாலும் கூட இன்னும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, எல்லா ஃபீல்ட்லயுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரிதான் அரசியலுமே. அரசியலை இன்னும் பொது சேவையா நினைச்சு பண்ணிட்டு எந்த ஊழலும் கரப்ஷனும் பண்ணாம இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெர்சல் திரைப்படத்துல வந்துட்டு மருத்துவம் சார்ந்த பல கேள்விகளை விஜய் முன் வச்சிருப்பாரு. மருத்துவத்துறை இருக்கு இல்லையா, அதை சார்ந்த பல கேள்விகளை விஜய் முன் வச்சிருப்பாரு. ஸோ மருத்துவத்துறையிலுமே வந்துட்டு வெறும் டைலாகா மட்டும் கிடையாது, அதை நிதர்சனமா மாத்தியும் காட்டுவேன் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்ற அளவுல இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை 25 லட்சம் ரூபாய் அப்படின்ற அளவுக்கு உயர்த்தி கொடுத்திருக்காரு. இதுக்கு பின்னாடி வந்துட்டு விஜய் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் இருக்கு இல்லையா, உண்மையாவே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மருத்துவம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு வசதி கிடையாது, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை. இந்த பணம் இருக்கு இல்லையா, பணத்தினால வந்துட்டு ஒருத்தருக்கு உதவி கிடைக்கல அப்படின்றத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பணத்துல வந்துட்டு மருத்துவம் அதிகம் கம்மி அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலமைச்சருடைய காப்பீடு அப்படின்றது எலிஜிபிளான பர்சன்ஸ்க்கு கிடைக்கும்ன்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அந்த மாத்திரை இருக்கு இல்லையா, மாத்திரை மருந்து உட்பட எல்லாத்திலையுமே கணக்கு சேர்த்து 25 லட்சம் ரூபாய் அப்படின்றது பெரிய பெரிய ஆபரேஷனுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடித்தட்டு மக்களுக்கும் எந்த மருத்துவ உதவி தேவைனாலும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழே 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மூணாவதா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வடசென்னை பெரம்பூர் தொகுதியை சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் போதுமான அளவுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது போய் சேரல அப்படின்றதுனால அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு 300 கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட 400 பெட்ஸோட இருக்கக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனை அப்படின்றது கட்டித்தரப்படும் அப்படின்ற அறிவிப்பு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, இன்னுமே வந்துட்டு இந்த சொசைட்டில முறையான அங்கீகாரம் முறையான மரியாதை
மரியாதை அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்படாம தான் இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல திருநங்கைகளுக்கு வந்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னா திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சையில் ஆரம்பிச்சு பிற சிகிச்சைகள் வரைக்கும் எல்லாத்துக்குமான மருத்துவம் அப்படின்றது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம புற்றுநோய் இருக்கு இல்லையா, புற்றுநோயில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பணம் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. ஏதாவது புற்றுநோய்க்கு எதிரான மருந்து கண்டுபிடிக்கிறது, 5 மண்டலங்களுக்கான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 3வது விஷயம் விவசாயிகள் அண்ட் பால் கொள்முதல் இருக்கு இல்லையா, பால் கொள்முதலுக்கான விலை அப்படின்றது லிட்டருக்கு 3 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, பாலுக்கான கொள்முதல் விலை அப்படின்றத கவர்மெண்ட் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை பல வருஷமா முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டு லிட்டருக்கு 3 ரூபாய் ஏத்துறது அப்படின்றது விவசாயிகள் மத்தியில ஒரு ரொம்ப பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தாவேகா சைட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம அமைச்சர்கள் உட்பட பலருமே புதிய முகம், பலருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இல்லாத சுச்சுவேஷன்ல எம்எல்ஏக்களுக்கு காரு அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதமா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே எந்த விஷயம் செஞ்சாலுமே அதுக்கு எதிர் விமர்சனம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் இல்லையா. அமைச்சர்களுக்கு காரு, எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்ததுக்கு பதிலாக வந்துட்டு விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்தோ 3 ரூபா வந்துட்டு லிட்டருக்கு கொள்முதல் விலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா 3 ரூபான்றது வந்துட்டு பத்தாது அப்படின்ற விமர்சனத்தை அன்புமணி ராமதாசும் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தாவேகாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்பதான் வந்துட்டு கவர்மெண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தாவேகாவுடைய இந்த புது ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே